தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சபையா மகா பெரியவா சரணம், பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானகம் சாத்திரத்திலும் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரமானதான கலியுகம் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபலியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு படிப்பு பிரேக் ஆகாமல் இந்த தேங்காய் மாதிரி இருக்கும். படிப்பு பிரேக் ஆகாமல் இந்த தேங்காய் மாதிரி இருக்கும். கிருஷ்ணன் சாட்டரமணி, அது ஒரு மலையாள இதில் இருக்கக்கூடிய ஒரு பேராக இருக்குது. சாட்டரமணி, கிருஷ்ணன் சாட்டரமணி, அவருடைய அனுபவம். இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தானே பாருங்கள். இந்த அனுபவத்தை அவர் சொல்கிறார். 1962 இவருக்கு 19 வயசு. கிருஷ்ணன் சாட்டரமணிக்கு இளையாத்தங்குடியில் மகாபிரிவா இருந்திருக்கார் முகாம். அப்போ இவர் இவருடைய மாமா, அம்மாவோட தம்பி, அவரோட போயிருக்கார். இவர் குடும்ப பிரச்சனை நிறைய இருந்திருக்கு இவருக்கு. இவர் இந்த குரோபேட்டில் இருக்கக்கூடிய நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் அந்த அதில் சேர்ந்திருக்கார் தவிர அவருக்கு படிக்க முடியாதா தெரியல, கண்டினியூ பண்ண முடியுமா, ஃபீஸ்லாம் கட்ட முடியல. அதனால் படிப்புலேயும் மனசை ஓடலை, பணம் வசதி இல்லாதனால டிஸ்கண்டினியூ பண்ணிடலான்னு இருக்கார். இதை மாமாக்கிட்டே சொல்லியிருக்கார். அப்போ மாமா கிட்ட இதை சொல்லியிருக்கார், எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தபோது மகாபரிவா கிட்ட போய் அந்த மாமா சொல்லியிருக்கார், இவன் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிலைமை, அதனால் வேண்டான்னு சொல்கிறான், படிப்பை நிறுத்திடலான்னு அப்படின்னு சொன்னான். பெரியவா அதுக்கு ஒன்றுமே காதில் போட்டுக்கல, நீ போய் படி அப்படின்னாராம். அதை விட என்ன விஷயம் அப்படின்னா, அங்கே பக்கத்துலேயே ஒரு தேங்காய் உடைச்சி வச்சுருந்து தான். ஒரு தேங்காய் உடைச்சி 2 பார்ட்டாக இருந்திருக்கு. அந்த 2 பார்ட்டை ஒன்றத்தை எடுத்தார், பெரியவாளே எடுத்து எடுத்து அந்த மாமா கிட்ட கொடுத்தார். இன்னொருத்த எடுத்து இந்த சாட்டரமணி கிட்ட கொடுத்தார், கிருஷ்ணன் சாட்டரமணி. அந்த கிருஷ்ண சாட்டரமணியில் கொடுத்தது கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது. அதை மொத்த வால்யூம் வைஸ் அவருக்கு மாமாவுக்கு பெருசாக இருந்தது. மாமாவை அதை அவங்ககிட்டயே கொடுங்க அப்படின்னு இருக்கார் பெரியவா. ஜாடை பண்ணியிருக்கார் அவர். அந்த மாமா அந்த கிருஷ்ணன்கிட்ட கொடுத்துருக்கார். அது 2 சேரு அப்படின்ற மாதிரி பெரியவா ஜாடை காமிச்சிருக்கார். அதை கூட இருக்க அந்த சிஷ்யா தான் சொல்லுவாளே, அதனால் சேர்த்தா ஒன்றா சேர்ந்துருது. அதாவது இதுலேருந்து பெரியவா என்ன சொல்கிறாருன்னா, தேங்காய் எப்படி ஒன்று சேர்ந்ததோ அது மாதிரி உன் படிப்பு உடஞ்சி போயிடுது நினச்சிருந்துருக்கா, அது சேர்ந்துரும்னு பெரியவா சூசகமாக இவருக்கு புரிகிற மாதிரி காமிச்சிருக்கார். 2 ஒன்று சேர்ந்துருது, ஒன்றா சேர்ந்துருத்தா அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லிட்டு போய் படி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. அவள் 2 அந்த இதை தேங்காயும் அவளுக்கு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டாளாம். அடுத்த இது பார்த்தா இவர் உன் மனசு மாதிரியே அதாவது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த தேங்காய் எப்படி ஒன்று சேர்ந்ததோ அது மாதிரி படிப்பு ஒன்று செய்கிறோம். அதுவும் இல்லாமல் உன் மனசு மாதிரியே எல்லாம் நடக்கும். அதனால் ஒன்று உன் மனசு இப்படி இருக்குது, ஆனால் உன்னுடைய கர்மா இப்படி இருக்குன்னா அது 2 ஒன்று சேர்த்து நான் உன் கர்மாப்படி இல்லாமல் நான் அதை மாற்றி கொடுப்பேன், சேர்த்து வைப்பேன்
என்ன நடக்கணுமோ அதை அப்படின்னு பெரியவா சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த பையன் வீட்டுக்கு போனவுடனே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கான். பார்த்துட்டு அது காமகோட்டி ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் அப்படின்னு வந்திருக்கு. அது அநேகமாக இந்த காமகோட்டி பீட்டம் அவள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற இதுவாக இருக்கும். பெரியவா யாருக்கும் சொல்லலை, இவர் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா பெரியவான்ற பரமேஸ்வரன் தான் சொல்லிட்டாரே, போய் படி அப்படின்ட்டாரு, நீ போய் படின்னு படிக்க வச்சுருவார். அதனால் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கான். பண்ணவுடனே அவருக்கு வந்து ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு வருஷம் தான் படிச்சிருக்காங்க. அப்புறம் 2வது வருஷத்துலேருந்து ஃப்ரீயாக படிச்சிருக்காரு ஸ்காலர்ஷிப்போட. அவர் வந்து அந்த இன்ஜினியரிங் காலேஜில் குரோம்பேட்டில் இருக்க மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT அதில் அந்த இன்ஜினியரிங் வந்து அந்த கிருஷ்ணன் சாட்டரமணி படித்து முடிச்சிருக்கார். அப்படின்னா அதுக்கு வந்து முழுக்க எல்லாமே அதுக்கு அனுகிரகம் வந்து மகாபிரியோட அனுகிரகத்தோடு தான் நடந்திருக்கு. அதனால தான் அவர் மாமாவும் இவரும் போனபோது பெரியவா எப்படி அந்த தேங்காய் மூலமாக இவருக்கு உணர்த்திருக்கார். இவர்கிட்ட ஒரு தேங்காய், மாமா கிட்ட ஒரு தேங்காய் கொடுத்து அது சேர்த்தா கேப்பு கொஞ்சம் கூட இல்லையாம். 2 தேங்காயும் அப்படியே பர்ஃபெக்டாக அப்படியே ஒட்டின்ற மாதிரி அளவுக்கு கரெக்டாக இருக்குது. உள்ளே கொஞ்சம் கூட காற்று போகாத அளவுக்கு அவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக ஒட்டின்னு இருக்குது. அதனால் பெரியவா வந்து நீ போய் படி அப்படின்னு இப்போ சொன்னாராம். அதுலேருந்து நம்ம அதான் அவன் வந்து மாமா சைடில் சொல்லின்னு இருக்கார், இவனுக்கு அந்த படிப்பு பிரேக் ஆகிடுத்து, பிரேக் ஆகும் போல் இருக்குது, கொஞ்சம் குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, வேணான்றான், படிப்பு பிரேக் ஆகும் போல் இருக்குன்னு போது தான் பெரியவா பிரேக்கான தேங்காவை 2த்தையும் அந்த பையன்கிட்டே கொடுத்து ஒட்ட வச்சுருக்காரு போல இருக்குது. அப்புறம் வந்து பெருசாக வந்து மாமா கிட்ட கொடு, நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஜாடை காமிச்சதில் வாங்கின வந்துட்டா. இதெல்லாம் அவருக்கு அப்போ புரியலை அப்படிங்கிறார். அவர் நேராக போய் ஊருக்கு மெட்ராஸ்க்கு வந்த பிறகு அவர் இந்த ஆடை பார்த்துட்டு அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி அவருக்கு சேர்ந்து அதெல்லாம் முடித்த போது கூட அப்புறம் தான் அவருக்கு ஸ்லோவாக தெரிஞ்சிருக்க அவளுக்கு எல்லாமே. நமக்கு பெரியவாளோட அனுகிரகம் வந்து சிலது உடனே புரியும், சிலது ரொம்ப ரொம்ப லேட்டாக புரியும், சிலது புரியாமல் கூட போகலாம். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அனுகிரகம் இருந்தால் தான் அது கூட நம்மளுக்கு புரியும் அப்படிங்கிறது தெரியுது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர மகாபிரிய பதவேஸ்வரர் மகாபிரிய பதவேஸ்வரர்.